அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டா லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து ஒரு 6 ப்ராப்ளம் இருக்கும். 6 ப்ராப்ளமே வந்து ஒரு சில ஐடியாஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ எப்படி ஒரு கொஷின்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் கற்றுக் கொடுக்கும். ஸோ கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷன் தான் அது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இது வந்து கான்செப்ட் வைஸ் பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1 பார்த்துடலாம். இஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் x plus 2y minus z equal to 1, 2x plus ky plus z equal to 2, 3x plus y plus 2z equal to 3. As unique solution, then the values of k நன்றதை கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ax equal to b அப்படின்னு ஒரு லீனியர் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்னா a இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது. ஓகே, ஏன்னா a இன்வெர்ஸால் ஆக்ட் பண்ணுங்களா x equal to a inverse times some bன்னு கிடைக்கும். அப்போது இது வந்து a இன்வெர்ஸ் கிடைக்கிறதால x வந்து நமக்கு யூனிக்காக கன்வெர்ட் ஆகுது. எப்போ a இன்வெர்ஸ் கிடைக்கும்? டிட்டர்மெண்ட் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ என்ன வேல்யூஸ் ஆஃப் கேக்கு வந்து டிட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்? அதாவது தென் வேல்யூஸ் ஆஃப் கே இஸ் நாட் ஈக்குவல் டுன்றதா இங்க 4 ஆப்ஷனா பாக்குறீங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு. ஓகே, தி சிஸ்டம் ஹஸ் யூனிக் சொல்யூஷன் தென் தி வேல்யூஸ் ஆஃப் கே இஸ் நாட் ஈக்குவல் டு. இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஓகே, பார்க்கலாம். For a unique solution, the determinant of the coefficient matrix must be non-zero இருக்கணும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் பொறுக்குங்க. 1 2 -1. ஸோ 1 2 -1, அடுத்து 2k 1 வந்துடுது, அடுத்து 3 1 2 வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ இதனோட டிட்டர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 times k - 1 வரும். இது நாட் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போனா k நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ k நாட் ஈக்குவல் டு 1 கேஸுக்கு தான் இந்த சிஸ்டம் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். புரியுதுங்களா? இப்போ ax equal to b அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்கு எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா a இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப. ஓகே, அப்போ a இன்வெர்ஸ் எப்போ கிடைக்கும்னா இதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இது போல் ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு யூஜிடிஆர்பியில் வந்துடும். ஸோ யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவே சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் கேட்பாங்க. ஓகே, இது போல கொஷின் வந்து பார்ட் பியில் ஒன்று மாட்டிக்கும், சொல்லையா மாட்டிக்கும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் v1 equal to 1 2 3, v2 equal to 2 4 6, v3 equal to 1 0 -1. ஸோ இந்த வெக்டர் செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா ஆர்த்தோனார்மலா நன் ஆஃப் தி அபவ்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த v1 v2க்கான ரிலேஷன் பாருங்களேன். v2ன்ற வெக்டர் வந்து ட்வைஸ் v1 இருக்கு பாருங்க. அப்போ v1 v2 வந்து லீனியர்லி டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு வெக்டர் வந்து இன்னொரு வெக்டரோடைய ஸ்கேலார் மல்டிபிளா இருக்கு அப்படின்னா இதுதான் ஸ்கேலார் மல்டிபிள். ஓகே, அப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு வெக்டரும் லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி கரெக்ட். ரொம்ப முக்கியமானதுங்க. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. ஒரு சில கொஷின்லாம் வந்து ரொம்ப பேசிக்காகவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது வந்து பாருங்க 1 2 3 எடுத்துப்போம். ஸோ இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அகைன் 1 2 3 1 1 கிடைக்கும். அப்போ இது வந்து நீங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கிறச்ச என்ன கிடைக்கும்? இது 0 0 0 1 1. ஸோ இந்த ரோ எக்லான் ஃபார்ம் போடுறீங்க. ஸோ அப்புறம் நான் 1 2 3 1 1 1 1 0 0 கிடைக்கும். ஸோ அகைன் வந்து இந்த டயகனல் என்ட்ரிஸை 1 கொண்டு வர்றதுக்கு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? R3 R1 R2 நீங்கள் செப்பரேட் பண்ணுவீங்க. ஸோ பண்ணுறச்ச உங்களுக்கு வேல்யூ வந்து ரேங்க் 2 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இந்த மேட்ரிக் ரோ எக்லான் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 இருக்கும். அப்போ ரேங்க் வந்து 2. ஓகே, ஸோ ரேங்க் வந்து இதுக்கு வந்து 2. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் நிறைய நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு சில மேட்ரிக்ஸ்லாம் பார்த்தோன்னே அடிச்சிடணும் இதுக்கு தான் ரேங்க் அப்படின்ற அளவுக்கு. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இஃப் ஏ இஸ் 3/3 மேட்ரிக்ஸ் வச்சு டெட் ஆஃப் ஏ வந்து 5 கொடுத்துட்டாங்க. 2 டைம்ஸ் டெட் ஆஃப் ஏ என்ன? அதாவது கே டைம்ஸ் டெட் ஆஃப் ஏ வந்து கே பவர் n டைம்ஸ் டெட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ n வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே 3/3 மேட்ரிக்ஸ். அப்போது உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் ஏன்னு இருக்குது அப்படின்னா 2 பவர் 3 டைம்ஸ் டெட் ஆஃப் ஏ. 2 பவர் 3னா 8 8 இன்ட்டு டெட் ஆஃப் ஏ என்ன 5 8 5 என்ன 14 வந்து நிற்கும். அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அடுத்து இஃப் ஏ சிம்மெட்ரிக் அண்ட் பி இஸ் கியூ சிம்மெட்ரிக்னா ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ரெண்டுமே சேம் ஆர்டர் தான் சொல்லிட்டான். ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ்னா ஆக்சுவலாக ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ் இல்லைங்களா? ஏ சிம்மெட்ரிக்ன்றதால ஏ கிடைக்கும், கியூ சிம்மெட்ரிக்னால மைனஸ் பின்னு கிடைச்சிடும். ஏன்னா பி டிரான்ஸ்போஸ் நமக்கு என்னது மைனஸ் பி. ஏன்? பி வந்து ஒரு ஸ்கியூ சிம்மெட்ரிக்ன்றதால. அப்போ இதனோட அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏ மைனஸ் பின்னு வருது. ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து லெட் ஏ பி 2/2 மேட்ரிக்ஸ் வித் ஐகன் வேல்யூஸ் வந்து 2 and 3 கொடுத்துட்டாங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லாம்டா இஸ் அன் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவா இருக்கு அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் இஸ் அன் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்.
ஸோ அப்போ லாம்டா ஸ்கொயர் பண்ணுங்க 3 ஸ்கொயரு அப்போ 5 ஸ்கொயரு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ட்ரேஸ் கிடச்சிரும். அப்போ 9 + 25 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 34 கிடைச்சிடும். அப்போ ட்ரேஸோட வேல்யூ வந்து 34. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷினில் ஒரு சில ஐடியாஸ் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான புக்லெட்டு. இந்த புக்லெட்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே போல் ஒரு ஃபார்முலா புக்லெட்டும் வந்துடும். ஓகே, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன், அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து சிஎஸ்ஆர் கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.